அட காய்ஸ், நான் எத்தனை கஷ்டப்படனே தெரில. நிறைய ரெக்கார்டர் அது பாட்டுக்குன்னு ஆஃப் ஆகி போயிருது தன்னால். அதனால நிறைய இது ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போகுது. அதனால் இப்போ ஒரு நல்ல ரெக்கார்டராக என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கேன். அதை தான் இப்போ ஏற்றி இப்போ உள்ளே போயிருக்கேன். இதுவும் அந்த மாதிரி பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வேறு ஏதாட்டு தான் பண்ணணும். போனத்தட்டி ஒரு பெரிய விஷயமே பண்ணேன். அன்கான்சியஸ் பண்ணேன் கைஸ். எல்லாம் போச்சு. பரவாயில்ல விடுங்க. நம்ம இப்போ நடக்க வேண்டியதை மட்டும் பார்ப்போம். இப்போ டேம் பண்ணோன்னே இன்னைக்கான வீடியோவே இது மட்டும்தான். இதை டேம் பண்ணணும், அவ்வளோதான். இதை டேம் பண்ணோன்னா வீடியோ எண்டு. ஆனால் இன்னைக்கான வீடியோ அப்போ முன்ன பின்ன போக தான் செய்யுது. நீங்கள் அதை இதுக்கு மேலே அந்த பிரச்சனை வராது, நான் கேரண்டி பண்ணுறேங்க. அதுக்குள்ளேயுமா கொஞ்சம் சார்ஜ் பிரச்சனை, இதனாலேயே கொஞ்சம் சார்ஜ் பிரச்சனை வந்துட்டு ஷபா எப்போ ஃபுல் சார்ஜில் இருந்துச்சு கைஸ். இந்த ரெக்கார்டர் பிரச்சனையை பார்க்கவே 20% சார்ஜ் வந்துட்டுனா பார்த்துக்கங்களேன். நான் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டிருப்பேன். இவ்வளோ கஷ்டப்பட்ட எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இதை டேம் பண்ணிடலாமா? வேகமாகவே பைட் எடுக்கான். அதனால் டேம் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். 9 லெவல்னா டேமிங் எஃபிஷியன்சிலாம் சேர்த்து எவ்வளோ? 4 லெவல் கூடுது கைஸ். இது பத்தாதான் நம்மளுக்கு பெரிஸ் எடுக்கிறது மட்டும்தான் வேலை. நார்கோ பெரின்னு சொல்லக்கூடிய பிளாக் பெரி கிடைக்கிற வரைக்கும் இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்துதான். மோஜோ பெரி கிடைச்சாலும் லக்கு தான். நார்கோ பெரியும் மோஜோ பெரியும் கொஞ்சம் கஷ்டம். அது நிறைய கிடைச்சாலே போதும். எவ்வளோ பெரிய கும்பலாக இருந்தாலும் டேம் பண்ணிக்கலாம். கார்னிவோர்னா கறி வச்சு டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் ஏற்கனவே போன எபிசோடில் பண்ணியிருப்பேன். அதை வச்சு தான் நான் ஒரு டைனோ டேம் பண்ணேன். நீங்கள் அதையும் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். சேவிங்கா நடுவில் ஆட்டோ சேவிங் ஆகும். அது ஆனால் தான் விளையாட ஈஸியாக இருக்கும். அப்புறம் கேமை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேவை தொட்டாகணும். ஏன்னா நீங்கள் கடைசியாக எப்போ சேவ் ஆச்சோ அப்போலேருந்து தான் கேம் தொடங்கும். இதை டேம் பண்ணிடலான்னு தான் என் மனசுக்கு தோணுது. பண்ணியே தீர்றோம். இதை டேம் பண்ணலாம். டிலோப்பி வரையா ஃபுட் பார் ஹெல்த் பார்லாம் அதிகமாக தான் இருக்குது. பரவாயில்ல, சண்டைக்கு வந்தால் தலையை அறுத்து போட்டுடலாம். சூற விட்டுருவோம் காய்ஸ். வேற என்ன கேம்லாம் போடலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ சொல்கிற கேமையும் நான் போட பார்க்கேன். லோகோ ஃப்ரீ ஃபயரில் இருந்துட்டு ஏன் ப்ரோ ஃப்ரீ ஃபயரோட கேம் வீடியோ போட மாட்டேங்கிங்கன்னா எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாது. அப்புறம் நீங்கள் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நான் போடாமல் இருக்கலாம். அதனால தான் ஒரு நல்ல கேம் தேடிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த கேமை போடு, நல்லா இருக்கும், நிறைய இது விளையாடையும் சூப்பராக இருக்கும்னா நானும் சரின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு கொஞ்சோண்டு ஒரு சும்மா ஒரு ப்ளே. அது முன்னாடி நான் வந்து மறுபடியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ப்ளே பண்ணேன். அந்த வேர்ல்டில் சரியான வேர்ல்டு கைஸ். அது நிறைய டேம் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு வேர்ல்டு. அப்புறம் நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு வேர்ல்டு. உங்களுக்காக முதல்லேருந்து விளையாடணுமேனு புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணி உள்ள வந்தேன். இந்த கேம் நல்லாயிருக்கும். மறக்காமல் நான் போடுற மொத்த வீடியோவும் பாருங்கள். இந்த கேமில் டைனோசரை பொறுத்து தான் எல்லாமே டைனோசர் தான். இதில் எப்படி நம்ம சர்வேவ் ஆகிறோம் அதுதான் இந்த கேமோட முக்கிய கான்செப்ட்டு. கண்டிப்பாக டேம் பண்ணிடுவேன்னு நம்புகிறேன். நார்கோ பெரி கிடைக்க மாட்டேங்குது கைஸ். எனக்கு கிடைக்கிற மாதிரியே தெரியலை. அது இருந்தால் மட்டும்தான் அசால்ட் டேம் பண்ண முடியும். அது அன்கான்சியஸ் கூட்ட வைக்க முடியும். அது குறைஞ்சிருச்சுன்னா முழுசாக குறைஞ்சிருச்சுன்னா எழும்பிடுவான். அதுக்குள்ளே நம்ம அதை டேம் பண்ணணும். நார்கோ பெரி வேகமாக கிடைக்க மாட்டேங்கி. அதான் நான் ஏதாட்டும் பண்ணி நான் கோபெரி கிடைக்கிற மாதிரி பண்ணலான்னு பார்க்கேன். பனானா பிளான்ட்
இதில் நார்கோபெரி இதுலேயும் கிடைக்கலையா? என்னடா சொல்றிய? நார்கோபெரி நார்கோபெரி ஏடே கடுப்பேத்தாதியடா. டே 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 நார்கோபெரி தாங்கடா. ரோக்ரெட்லாம் கொடுக்கானுங்க, அதெல்லாம் ரொம்ப ரேரு கிடைக்கிறது. போய் அந்த நார்கோபெரி தர மாட்டேங்கானுங்க. டேய் என்னாச்சும் காமெடி கீமெடி பண்ணலல்லா. இப்போ இவனுக்கு தண்ணி தாகம் வேறு எடுக்குதா? நேரம் கிட்ட நேரத்தில் தான் தண்ணி தாகம், அந்த தாகம் இந்த தாகம்னு எடுக்கும் போல். 51% வந்துருச்சு கைஸ். கண்டிப்பாக இது நம்மளுக்கு தான். அதில் ஒரு இதுவும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. ஃபைனலி ஒரு பெஸ்ட்டு டைனோ. இப்போதைக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டு டைனோ ஒன்று டேம் பண்ண போகிறோம் காய்ஸ். ஆனால் என்ன சண்டையா? நீ ஏன்டா எப்பண்டா பார்த்த? இதையும் கொண்டு வரணும். அவனெல்லாம் உயிரோடய வைக்க சொன்னல, எப்போ வந்து அடிப்பானுங்கன்னே தெரியாதுன்ட்டு. இவன் நம்மளை பார்த்துருக்கான், அவ்வளோதான், கில் பண்ணியாச்சு. அவனா வீணா வம்புக்கு வந்து செத்துட்டு போகிறான். இவனை பார்த்து தான் நான் பயந்துட்டு இருந்தேன். பார்த்தா அச்சா நூபா இருக்கான். நார்கோபெரி 3ஆவே கொடுத்துட்டானுங்க. தெய்வமே தெய்வமே, கடைசியில் கொடுத்துட்டீங்க தெய்வமே. அவ்வளோ நேரம் நார்கோபெரி கொடுக்காம இப்போ கடந்து நல்லா கொடுக்கானுங்க. அப்படியே கொடுத்தானுங்கன்னே சந்தோஷப்படணும்ப்பா. இனிமேல் எப்போ நார்கோபெரி கிடைக்க போதோ. இதை டேம் பண்ணிட்டோன்னா இன்னைக்கு என்னடா இது, இதுக்குள்ளெல்லாம் யாரா போனா? மோஜோ தான் நல்ல கேமிங் எஃபிஷியன்ட். நார்கோபெரியா லக்குன்னா இப்படி அவ்வளோ பெரிய விஷயம். சாப்பிடு 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 சாப்பிடு, அன்கான்சியஸ் லெவலும் கூடிரும். அவ்வளோதான் கைஸ். 62 டேமிங் எஃபிஷியன்சி கூட்டிட்டு 62% இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும் கைஸ், டேம் பண்ணிடலாம். நம்ம அந்த கொஞ்சம் கஷ்டத்தையும் இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே போய் தான் பண்ணணும். டூடு டூடு என்கிற பறவை. பேட்டரி அதுக்குள்ளே 10 போய்ட்டு கைஸ். வேகமாக வீடியோ என்ஸ் பண்ணணும். வீடியோ எண்டுனா எனக்கு முடிக்கணும்னு ஆசை இல்லை, ஆனால் இப்படி போயிட்டு இருந்தால் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டா பிரச்சனை ஏறாதான் பார்க்கேன். மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. நார்கோபெரி கொஞ்சோன்னு கொடுத்துருக்கு. கொஞ்சம் ஸ்டாமினா மட்டும் கூடட்டு பறக்கிறேன். அண்டா காகசம், பக்கத்து வீட்டில் ரசம், சோத்தில் விஷம், சண்டோ. டேம் ஆயிரும்ல வேகமா? ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா சார்ஜ் ஃபுல்லாக போயிட்டுனா கதம். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, பிடுங்க முடியாது. ஏடா கடைசியில் இப்போ வந்து கடுப்பேத்தாதியடா. டேமிங் எஃபிஷியன்சி இங்கே பாருங்க, சாணியில் மூஞ்சி எடுத்து கழுவுன மாதிரி இருக்கு. சி மூஞ்ச கிலோய் கண்ணை பாருங்களா, சிவப்பு கலரில் இருக்கு. ஓ மை காட், வாவ். இல்லைங்க, நம்ம இது பேஷிவில் வச்சுருந்த நம்மளை அடித்தா இதை அடிக்கணுன்ட்டு நியூட்ரலில் மாற்றிடுறேன். டே இது லெவலப் கூடி இருக்குயா. ஹெச்பி போகணும், ஒரேடியாக செத்துறக்கூடாது, நல்லா உயிரோடு இருக்க வேண்டாம். கத்துறது பாரா சாணி மூஞ்ச. ஆமாம் மண்டையனை நல்லா வேகமாகவே டேம் ஆயிடுவான்னு தான் நம்புகிறேன். சார்ஜ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. டேம் பண்ணிடலான்னு தான் நினைக்கேங்க கைஸ். மறக்காமல் நீங்கள் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு கைஸ், அதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போட எனக்கு
சந்தோஷமா இருக்கும். அதனால நீங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மோஜோபெரி இப்போ குறைஞ்சிருக்கும். நம்ம வேகமா மோஜோபெரி கலெக்ட்டுக்கு கிளம்புவோம். அப்புறம் நார்கோபெரியும் எடுப்போம். அது கொஞ்சம் அன்கான்ஷியஸ்லேருந்து எழும்பாம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க. எப்போ மோஜோபெரி கேட்கோமோ அப்போ சொல்லி முடிய வாய மூடல 4 குடுத்துட்டேன். ஆர்க்குக்காரங்களுக்கு மூளை இருக்கு. 86% ஏத்தியாச்சு கைஸ். 4 மோஜோபெரி, ஒரே ஒரு நார்கோபெரி. நான் கையால் எடுத்து எவ்வளோ பெரி கலெக்ட் பண்ணிட்டேன்னு பாருங்க. மோஜோபெரிய கணக்கு வைக்காம 89% கூட்டிட்டு கைஸ். இது நம்மளுக்கு தான். இது எப்பவும் நம்மளுக்கு தான். இது நான் ஏற்கனவே செத்து போனது. சரி, கறி கொஞ்சம் கொடுப்பான். அதுக்காக சாவடிப்போம். ஃபியூல் காலி ஆயிட்டா? வாய்ப்பே இல்லையே. பரவாயில்ல, குக்குடு மீட் கிடச்சிருக்கு. அதுவே பெரிய விஷயம். வேகமா டேமாவு ஜண்டா 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 அவ்வளோதாங்க. நிறைய கூட்டிட்டு இது நம்மளுக்கு தான். வேகமா டேமாவு காய்ஸ். காய்ஸ் நீங்கள் புதுசாக ஆர்க்க பார்க்கீங்கன்னா மறக்காமல் இதை விளையாடுங்க. நல்ல கேம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே ஆர்க்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா பேசாமல் என்னோடதையும் பாருங்கள் கைஸ். நான் 50 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இந்த கேமை ப்ளே ஸ்டோரில் ஏற்றுறேன்னு சொல்கிறேன். அதானே ப்ளே ஸ்டோரில் இருக்குமேன்னு கேட்டதுக்கு நான் சொல்கிற ஒரே பதில் ப்ளே ஸ்டோரில் இல்லை கைஸ். அல்டிமேட் எடிஷன் தான் உண்டு. அல்டிமேட் எடிஷன் நிறைய செல்லுக்கு தாங்காது. இந்த கேம்னா நிறைய செல்லு தாங்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டோரேஜ் இருந்தாலே இந்த நிறைய செல்லுக்கு இது தாங்கும். இந்த கேம் அவ்வளோதாங்க. டைம் ஆயிட்டு கைஸ். நம்ம கார்வானி மிஸ் பேசிட்டு இருக்கும் போதே டைம் ஆயிட்டான். வாங்க இதை நம்ம வீட்டு பக்கம் நிப்பாட்டிடலாம். ஃபுல் ஸ்பீடில் ஓடிவாமா ஓடு. இதோட சேடல் 10ஆம் லெவலில் அன்லாக் ஆகும் கைஸ். இன்றைக்கோட நம்ம வீடியோவை முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பவரப் ஆகிருக்கோம், டேம் பண்ணியிருக்கோம், வீடு கொஞ்சம் கட்டியிருக்கோம். நல்லாவே கட்டிட்டோம். ஆனால் என்ன ரூஃப் மட்டும் கட்டலை. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஒன்று டேம் பண்ணி வீடு முழுமையாக கட்டி நம்ம நிறைய டேம்ஸ் பண்ணி லெவலப் கூட பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.